தற்போதைய செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். தஞ்சையில் பெட்ரோல் பங்கில் சட்டக்கல்லூரி மாணவருக்கு அரிவாள் வெட்டு விழுந்திருக்கிறது. பயங்கர தாக்குதலில் பாலாஜியின் மகனான ஹரிஹரன் என்ற சட்டக்கல்லூரி மாணவர் படுகாயமடைந்திருக்கிறார். தஞ்சை மாவட்டம் ஆத்துப்பாலம் அருகே பெட்ரோல் பங்கில் சட்டக்கல்லூரி மாணவருக்கு அரிவாள் வெட்டு விழுந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜ்குமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜ்குமார், என்ன நடந்தது? எதனால மாணவருக்கு அரிவாள் வெட்டு விழுந்திருக்கிறது? இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவங்க யாரு? முழு விவரம் என்ன? கனிமொழி, அதாவது பட்டப்பகலில் பெட்ரோல் பங்கில் சட்டக்கல்லூரி மாணவருக்கு அரிவாள் வெட்டாது பதவிக்கும் சிசிடி காட்சியானது தற்போது வெளியாகியுள்ளது. தஞ்சாவூர் ஆற்றுப்பாலம் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான பெட்ரோல் பங்கு செயல்பட்டு வருகிறது. இன்று காலை பாலசுப்ரமணியன் என்பவர் பெட்ரோல் போடுவதற்காக வந்துள்ளார். அப்போது அங்கு பணிபுரியும் பெண் ஊழியருக்கும் பாலசுப்ரமணியனுக்கும் வாய் தகராறு ஏற்பட்டுள்ளதாக தகவலானது தெரியப்பட்டுள்ளது. வாய் தகராறு அதிகரிக்கவே அந்த பெண் ஊழியர் தனது கணவரை தொலைபேசி மூலம் வரவழைத்துள்ளார். இதேபோல் பாலசுப்ரமணியன் தனது மகன் சட்டக்கல்லூரி மாணவரான ஹரிஹரனை அழைத்துள்ளார். சம்பவ இடத்திற்கு வந்த இரு தரப்பும் பேசிக் கொண்டிருக்கும் போது ஹரிஹரன் அந்த பெண் ஊழியரின் கணவரை தாக்கியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அவர்தான் மறைத்து வைத்திருந்த பட்டாக்கத்தியை எடுத்து சரமாரியாக வெட்டியதில் இதனை பார்த்து அங்கு நின்றவர்கள் தலை தெறிக்க ஓடினர். இதில் ஹரிஹரனுக்கு முதுகில் அரிவாள் வெட்டு விழுந்துள்ளது. இதனை அடுத்து அவரை தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுப்பி வைத்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணையானது மேற்கொண்டு வருகின்றனர். பட்டப்பகலில் இளைஞரை ஒருவர் அரிவாளால் வெட்டும் காட்சி சமூக வலைதளங்களும் தற்போது பரவலாக பரவி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.